ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மகா சிவராத்திரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம். நைட்டில் ராவுத்தங்கில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு தம்பிக்கு வேண்டுதல் இருக்குது. போன டைம் விளாகில் சொல்லியிருந்தேன், விளாகில் இல்லை ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். இந்த டைம் தான் நாங்கள் போய் வேண்டுதல் பார்த்திங்கன்னா தம்பிக்கு செலுத்த போகிறோம். தம்பி வந்து வயிற்றில் இருக்கும்போது பையன் பிறந்தாக்கா நான் ரோஸ் மாலையோ இல்லை எலுமிச்சை மாலையோ வாங்கி போடுற சாமி அப்படின்னு சொல்லிட்டு நந்திக்காதில் வந்து வேண்டியிருந்தேன். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வேண்டுதல் செலுத்த தான் சாமி கோயிலுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி நல்ல நாள், அதனால் நாங்கள் வந்து வேண்டுதல் செலுத்த போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். தம்பி பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டான். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்கிறான். நான் ஷாம்பு வாங்கலான்னு வந்துட்டு ராஜுக்குட்டிக்கு ஒரு பிஸ்கெட்டு ஒரு குச்சி பிட்டையும் வாங்கினேன். 5 ரூபாய்க்கு ஷாம்பு வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது போய் குளிச்சுட்டு நாங்களுமே கிளம்ப போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், அப்புறம் சாமி கோயிலுக்கு போயிட்டு என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி எல்லாம் கோயிலில் பூ வாங்குறது இதெல்லாம் எடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் சொல்லு ராஜு, பாய் சொல்லு, பாய் சொல்லுடா. ஐயா பாய் சொல்ல மாட்டியா? பாய். நான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி ஃப்ரீயாக போட மாட்டேங்கிறாங்க. சரி வாப்பா. தம்பிக்கு தூக்கம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் இப்போ டைம் 7 மணி ஆயிடுச்சு. எப்போ பூஜை வைக்கிறாங்கன்னு தெரியல. மாமா வேற வரத்துக்கு இவ்வளோ நேரம். எங்கள் மாமா வரத்துக்கே டைம் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது. டைம் போயிட்டே இருக்குது. நாங்கள் எப்பயுமே சீக்கிரமாக கிளம்புறது, எங்கள் மாமா லேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. பாப்பா காஸ்டியூம் பாருங்களா, சூப்பராக இருக்கும். இங்கே வாங்குங்க. பாப்பாவோட காஸ்டியூம் பாருங்க, சூப்பராக இருக்கும். என்னுடைய காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாப்பா காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கோயிலுக்கு கிளம்பலாம். எங்கள் மாமா வர சத்தம் கேட்குது, வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போக தொடங்கலாம். எதுக்காகனா இன்றைக்கி கோயிலுக்கு செம்ம விசேஷம், மகா சிவராத்திரின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நைட்டு அங்கேயே கோயிலே இருக்கலாம்னு எங்கள் மாமாட்ட கேட்டேன். இல்லை, பணியில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தம்பி வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வேண்டுதல் இருந்துச்சு. வயிற்றில் இருக்கும்போதே நான் வந்துட்டு நான் கன்சீவாக இருக்கும்போதே வேண்டிக்கிட்டேன். தம்பிக்கு நந்திக்காதில் போய் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். பையனாக பிறந்தாக்கா மாலை எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். அதனால் இன்றைக்கி விசேஷமான நாள், அதனால் இன்றைக்கி போயிட்டு சிவனுக்கு வசந்த நாள் இல்லையா, அதனால் 2 பேருக்குமே வாங்கி போட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ராஜுக்குட்டி, ஐயோ ராஜுக்குட்டி இப்படி தான் கண்ணாடி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்படி தான் கண்ணாடி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இருங்கம்மா, நம்ம போட்டு காட்டலாம்மா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கண்ணாடி போட்டுக்கிட்டோம். பாப்பாவும் கண்ணாடி போட்டிருக்காங்க, தம்பியும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். கலர் கலர் லைட்டு செம கும்பல் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வந்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு, சேந்தமங்கலம் சிவன் கோயிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தம்பி எங்கள் மாமா கூட தூங்கிக்கிட்டே வரான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், உள்ளே அலோடு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வரோம். எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. டே சாமி ஃபுல்லாக லைன் கும்பல்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டோம். வீட்டில் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுருக்கோம். வீட்டில் எங்கள் மாமாவும் பாப்பா எல்லோரும் கால் அம்மி கூட சொல்லி பாவம் நடந்தாங்கல்ல, அதனால் கால் வலிக்குதாம்மா, அதனால் அம்மி கூட்டிகிட்ருக்காங்க எங்கள் வீட்டுக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எம்கே யாமினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.